ஓகே, கலெக்ஷன் ஆஃப் டாக்ஸ் சோர்ஸ். ஸோ இது மேலே ஆல்ரெடி பார்த்த இதில் வந்து டிடிஎஸ் பற்றி பார்த்தோமா, இதில் வந்து நம்ம டிசிஎஸ் பற்றி பார்க்க போகிறோம். செக்ஷன் 52 வந்து சொல்கிறாங்க. ஓகே, ப்ரொவிஷன்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா, நாட் வித் ஸ்டாண்டிங் எனிதிங் டு தி கான்ட்ரரி contained in this act, every யாரு electronic commerce operator, okay, hereinafter in this section referred to as the operator. ஓகேவா, ஆப்ரேட்டர்னா வந்து ஈஸியை பற்றி தான் பேசுகிறோன்ற மாதிரி இதுக்கப்புறம் அர்த்தம் நான் வச்சுக்கோங்க. நாட் பீயிங் an agent shall collect an amount calculated at such rate not exceeding 1% as may be notified by the government on the recommendation of the council of the net value of taxable supply made through it by other supplier where the consideration with respect to such supply is to be collected by the operator. First provision புரியுதா? கவனிக்கவே இல்லை, அப்புறம் புரியுதுக்கு. இந்த செக்ஷன் என்ன பார்க்க போறோம்னா வந்து இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் இருக்கார்ல, அவருக்கும் டிசிஎஸ்க்கும் என்ன சம்மந்தக்குன்றது இந்த ஃபர்ஸ்ட் செக்ஷன் சொல்றாங்க. அவங்க வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தோம்னா, இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் இந்த செக்ஷன் வந்து இனிமேல் வந்து ஆப்ரேட்டர்னு சொல்லிட்டு மீன் பண்ணுவாங்க எல்லா பக்கமும். அவர் வந்து நாட் பீயிங் அன் ஏஜென்ட் கரெக்ட் அன் அமௌண்ட் கால்குலேட்டட் சச் ரேட், ஏஜென்ட் கிடையாது, ஆனால் அவர் வந்து ஒரு அமௌண்ட் வந்து கரெக்ட் பண்ணுவார். என்ன ரேட்டில்? அட் தி ரேட் ஆஃப் 1%. அந்த ரேட் வந்து கவர்மெண்ட் வந்து நோட்டிஃபை பண்ணுவாங்க. எது மேலே கரெக்ட் பண்ணுவார்னு பார்த்தோம்னா, நெட் வேல்யூ ஆஃப் டாக்ஸபிள் சப்ளை. இது வரைக்கும் எல்லா பக்கமும் டாக்ஸபிள் சப்ளை தானே பார்த்தோம். நெட் வேல்யூ ஆஃப் டாக்ஸபிள் சப்ளை பார்த்தோமா என்ன? சம்பர் எங்கேயாச்சும் டாக்ஸபிள் சப்ளை தான் பார்த்துருக்கோம். பட் ஆனால் இந்த இடத்துல வந்து நெட் வேல்யூன்னு கொடுத்துருக்கான். அப்போ சம் இம்பாக்ட் இஸ் தட், லைக் அந்த நெட் வேல்யூக்கு ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கு உள்ள. ஸோ மேட் த்ரூ இட் பை அதர் சப்ளையர்ஸ். அது இ-காமர்ஸ் ஆப்ரேட்டரே சப்ளையர் தான், கரெக்டா? ஆனால் இவர் மூலமாக அதர் சப்ளையர்ஸ் அவங்க ப்ராடக்டை செல் பண்ணுறாங்க, கரெக்டு தானே? ஸோ net value of taxable supply made through it by other suppliers where the consideration with respect to such supply is to be collected by the operator. அவங்க பண்ண சப்ளைக்கு கன்சிடரேஷன் ஆப்ரேட்டர் கலெக்ட் பண்ணி தான் கொடுக்க முடியும், கரெக்டா? ஃபர்ஸ்ட் ப்ரொவிஷன். எக்ஸ்பிளனேஷன் என்ன சொல்றாங்கன்னா, for the purpose of the subsection the expression net value of taxable supply shall mean, என்ன சொல்றாங்க? net value of taxable supply அப்படின்னா the aggregate value of taxable supply of goods or services are both other than service notified under subsection 5 of section 9 made during any month of all registered person through the operator. இது வரைக்கும் புரிஞ்சா? ஸோ வந்து எல்லா சப்ளையர்ஸும் அந்த மந்த்தில் பண்ண அவுட்வர்ட் சப்ளை ஆப்ரேட்டர் மூலமாக reduced by aggregate value of the taxable supplies returned to the supplier during the said month. இந்த ப்ரொவிஷனை யாராவது நம்ம வந்துச்சு? பொண்ணுங்க வந்துச்சு. என்ன பண்ணுவீங்க? ட்ரெஸ் ஆர்டர் பண்ணுவீங்க, ரிட்டர்ன் போட்டுருவீங்க. ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணுவீங்க, ரிட்டர்ன் போட்டுருவீங்க. பசங்க பண்ண மாட்டோம். பசங்க வாங்கிட்டோம், லாயல்ட்டியாக வச்சுக்குவோம். அதை வேஸ்ட் பண்ண போட்டோம். உண்மையை தான் சொல்கிறேன். நானே என் லைஃப் ரிட்டர்னே பண்ணதில்லை. ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா குட்ஸ் ஆர்டர் பண்ணுறது, ரிட்டர்ன் போகிறதுன்றனால இந்த நெட் வேல்யூன்றது கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. ஓகே, ஆமாம். இப்போ வந்து சப்ளை பண்ணிட்டாங்க, திருப்பி ரிட்டர்ன் பண்ணிட்டேன். உனக்கு என்ன பண்ணுறாங்க? அவங்க கேஷ் கொடுத்துட்றாங்க. அப்படி இல்லைன்னா திருப்பி வேற குட்ஸ் கொடுக்குறாங்க. அப்போ அந்த குட்ஸுக்கு டாக்ஸ் வேல்யூ இருக்குது. இல்லை கேஷ் வந்து ரிட்டர்ன் பண்ணால் வாடி ஜிஎஸ்டி பே பண்ணியிருப்பாங்க. ஒரு கன்ஃபியூஷன் அதில் அக்கௌண்டிங்கில். அதெல்லாம் நம்ம யாருக்கும் புரியாது. நம்ம ஜஸ்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவோம். நாங்கள் இல்லை, நீங்கள் பண்ணிடுவீங்க. ஸோ அதனால தான் ப்ரொவிஷன் வந்திருக்கு என்னை பொறுத்த வரைக்கும், அக்கார்டிங் டு மீ. ஸோ வந்து இது யூடியூப் போடுவேன். ஸோ புரியுதா? ஸோ இதனால அங்கே வந்து கன்ஃபியூஷன் ஏற்படும். அதனால் இது வரைக்கும் நம்ம வந்து டாக்ஸபிள் சப்ளை தான் பார்த்துருக்கோம். பட் ஆனால் இந்த இடத்துல நெட் வேல்யூ கொடுத்துருக்காங்க. நெட் வேல்யூனா வந்து சப்ளை பண்ணது லெஸ் ரிட்டர்ன் பண்ணது ரெடியூஸ் பண்ணி அந்த அமௌண்ட் வரும்ல, அதுதான் வந்து நெட் வேல்யூ. ஓகே, the power to collect the amount specified in subsection 1 shall be without prejudice to any other mode of recovery from the operator. The amount collected in subsection 1 shall be paid to the government by the operator within 10 days. அதே தான் TDS பார்த்தீங்களா, சேம் அதே தான் இங்கேயும். நீங்கள் அமௌண்ட் வந்து அங்கே வந்து பே பண்ணுறவங்க இருக்காங்களே டிடெக்டர், அவங்க டிடெக்ட் பண்ணி நெக்ஸ்ட் மந்த் 10th ரெமிட் பண்ணிடுவாங்க.
இங்கேயும் என்ன பண்றாருன்னா இங்க வந்து ஆப்ரேட்டர் கலெக்ட் பண்றால டிசிஎஸ் அமௌண்ட், இதுவுமே வந்து within 10 days after the end of month in which such collection is made and such manner prescribed. இவர் வந்து நெக்ஸ்ட் மந்த் 10th அந்த அமௌண்ட் வந்து ரெமிட் பண்ணிடுவாரு. எவ்ரி ஆப்ரேட்டர் who collects the amount specified in subsection 1 shall furnish a statement electronically containing the details of outward supply of goods or services are both affected through it, including the supply of goods or services are both returned through it, and the amount collected under subsection 1 during a month in such form and such manner as may be prescribed within 10 days after the end of such month. ஓகே, மேலே வந்து 10 days அமௌண்ட் பே பண்ணணும்னு சொல்கிறாங்க. அடுத்து கீழே வந்து அதே 10 days ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிருக்கணுன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆக்சுவலாக ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறது தான் ஜிஎஸ்டி, இது டிடிஎஸ் டிசிஎஸ்க்கு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுவீங்க, அமௌண்ட் ரெமிட் பண்ணுவீங்க. அதே மாதிரி ஜிஎஸ்டிக்கும் அமௌண்ட் ரெமிட் பண்ணுவீங்க, ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுவீங்க. ரெண்டு வேற வேற. ஓகேவா? ஆமாம். ஓகே, so provided that the commissioner may for reason to be recorded in writing by notification extend the time limit for furnishing the statement of such class of registered person as may be specified therein. So like commissioner வந்து if required அவங்க வந்து டைம் லிமிட் அந்த சொல்கிறாங்கல்ல 10th நீங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனால் இ-காமர்ஸ் பெரிய திங் கரெக்டாக எவ்வளவோ பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் நடந்துட்டு இருக்கும், எவ்வளோ சப்ளைஸ் இருக்காங்க, எவ்வளோ டிரான்சாக்ஷன் டெலிவரி ரிட்டர்ன்ஸ்னு மாறி மாறி கசன்னு போயிட்டே இருக்கும். ஸோ இன்கேஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அவங்களுக்கு டைம் லிமிட் வந்து கமிஷனரோட பர்மிஷனோட எக்ஸ்ட்ரா கொடுக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. The provided further that any extension of time limit notified by the Commissioner of State Tax or the Commissioner of Union Territory Tax shall be deemed to be notified by the Commissioner. Every operator who collects the amount specified in subsection 1 shall furnish an annual statement electronically containing the details of outward supply of goods or services or both affected through it, including the supplies of goods or services are both returned through it. The amount calculated under the said subsection during the financial year in such a form and manner as may be prescribed before the 31st day of December following the end of such financial year. So டிசம்பருக்கு முன்னாடி அதை வந்து ஃபைல் பண்ணி முடிக்கணும். ஓகே, குட். ஸோ புரியுதா? ஆனுவல் ரிட்டர்னுக்கு டைம் லிமிட் சொல்லியிருக்காங்க. அதானே சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல. Every operator who collects the amount specified in subsection 1 shall furnish an annual statement electronically containing the details of outward supply of goods or services are both affected through it, including the supply of goods or services are both returned through it, and the amount collected under the said subsection during the financial year in such form and manner as may be prescribed before the 31st day of December following the end of such financial year. ஃபினான்ஷியல் எப்போ முடியும்? மார்ச்சில் முடியும். மார்ச்சில் முடிஞ்ச இயர், அதாவது ஏப்ரல் டு மார்ச் முடிஞ்சிருக்கும். முடிஞ்சது நெக்ஸ்ட் கம்மிங் டிசம்பர் இருக்கும்ல, அதுக்குள்ளே இந்த வேலையை முடிச்சிருக்கணும். லைக் ஆனுவல் ரிட்டர்ன் வந்து ஃபைல் பண்ணி முடிச்சிருக்கணும். புரியுதா? நார்மலாக நீங்கள் டிடிஎஸ் டிசிஎஸ் ரிட்டர்ன் வந்து ஃபாலோயிங் சக்சரி மந்தோட 10th பண்ணி முடிச்சிருவீங்க. அதெல்லாம் திருப்பி கிளப் பண்ணி நீங்கள் ஃபைனல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுவீங்க. அதுக்கு வந்து மேக்ஸிமம் பீரியடாக 31st December வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. Provided that Commissioner may on the recommendation of the Council and for a reason to be recorded in writing by notification extend the time limit for furnishing the annual statement for such class of registered person as may be specified. இந்த annual return ஃபைல் பண்ணுறதுக்கும் if required கமிஷனர் வந்து டைம் லிமிட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்பாரு. ஸோ 6th பாயிண்ட் பாங்க. If any operator after furnishing a statement discover any omission or incorrect particulars therein other than a result of scrutiny, audit, inspection or enforcement activity by tax authority, he shall rectify such omission or incorrect particulars in statement to be furnished for the month during which such omission or incorrect particulars are noticed, subject to payment of interest as specified in subsection 50. ஒருவேளை அவர் வந்து ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் தப்பாக ஃபைல் பண்ணியிருந்தாலோ இல்லை இன்கரெக்டாக இல்லை ஒமிட் பண்ணிவிட்டு மீதி இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருக்காரு அப்படின்னா அது வந்து டேக்ஸ் அத்தாரிட்டி கண்டுபிடிக்கல, இவங்களே கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா வித் இன்ட்ரெஸ்டோட அவங்க பே பண்ணிக்கலாம். ஓகேவா? ஒருவேளை வந்து டேக்ஸ் அத்தாரிட்டி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா அப்போ வேறு கான்சிக்வன்சஸ் இருக்கும். இவங்க ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி முடிச்சிட்டாங்க, பட் ஆனால் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி தப்பாக இருக்குன்றது இவங்களே ஃபைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா வித் இன்ட்ரெஸ்டோட அந்த அமௌண்ட் பே பண்ணிக்கலாம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. Provided that no such rectification of any omission incorrect particulars shall be allowed after the 30th day of November following the end of financial year or the actual date of
furnishing of relevant annual statement whichever is earlier. ஸோ அந்த மாதிரி ஒமிஷன் ரெக்டிஃபிகேஷன்லாம் இருக்குல்ல, அது பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் டைம் லிமிட் என்னன்னு பார்த்தோம்னா, ஒன்று 30th November, அப்படி இல்லைனா ஆனுவல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண டேட்டு whichever is earlierன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, the supplier who has supplied the goods or services are both through the operator shall claim credit. கரெக்டா? சப்ளையர் இருக்கார்ல, சப்ளையர் என்ன பண்ணுறாரு, ஆப்ரேட்டர் மூலியமாக குட்ஸை வந்து சேல் பண்ணுறாரு. அப்போ அந்த சப்ளையர் வந்து கிரெடிட் கிளைம் பண்ணிக்கலாம்ல ஜிஎஸ்டி. ஸோ சப்ளையர் ஹூ ஹஸ் சப்ளை தி குட்ஸ் சர்வீசஸ் ஆர் போத் த்ரூ தி ஆப்ரேட்டர் ஷால் கிளைம் கிரெடிட் இன் இஸ் எலக்ட்ரானிக் கேஷ் லெஜர். புரியுதா? கிரெடிட் லெஜர் வந்து ஜிஎஸ்டிக்கு தான், டிடிஎஸ் டிசிஎஸ்க்கு கேஷ் லெஜர் ஆஃப் தி அமௌண்ட் கரெக்டட் அண்ட் ரிஃப்ளெக்டட் இன் தி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் தி ஆப்ரேட்டர் ஃபர்னிஷ்ட் அண்டர் சப்செக்ஷன் 4 in such manner as may be prescribed. Next, any authority not below the rank of deputy commissioner may serve a notice either or during the course of any proceeding under this act requiring the operator to furnish such details relating to it. Supply of goods or services are both affected through the such operator during any period. Stock of goods held by supplier making supply through such operator in godown or warehouse by whatever name called, managed by such operator and declared as additional place of business by such supplier as may be specified in the notice. இந்த பாயிண்ட் ஆக்சுவலி எது பற்றி அப்படின்னா வந்து கமிஷனர் இருக்காங்கல்ல, அவங்கள பற்றி, கிளைண்ட் பற்றி கிடையாது. எனி அத்தாரிட்டி நாட் பிலோ தி ரேங்க் ஆஃப் டெப்டி கமிஷனர், டெப்டி கமிஷனருக்கு மேலே யார் இருக்காங்களோ அவங்க கேன் சர்வ் அ நோட்டீஸ் எய்தர் பிஃபோர் ஆர் டியூரிங் தி கோர்ஸ் ஆஃப் எனி ப்ரொசீடிங்ஸ். ப்ரொசீடிங்ஸ் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து சர்வ் பண்ணலாம், நோட்டீஸ் சர்வ் பண்ணலாம். சர்வ் பண்ணி இந்த மாதிரி வந்து என்னென்ன குட்ஸ்லாம் வந்து இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் மூலமாக சப்ளை பண்ணிருக்கோம் டீடைல்ஸ் வாங்கலாம். அதே மாதிரி அவங்க குடோனு, வேர் ஹவுஸ், அவங்க பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ், அடிஷனல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ், அங்கே இருக்கிற டீடைல்ஸ் டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்து பார்க்க முடியும், எவ்வளோ ஸ்டாக் இருக்குன்றது பார்க்க முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. எவ்ரி ஆப்ரேட்டர் ஆன் whom a notice has been served under subsection 12 shall furnish the required information within 15 working days of the date of service of such notice. ஒருவேளை அந்த ஆப்ரேட்டர் மேலே நோட்டீஸ் போட்டிருக்காங்க, ப்ரொசீடிங்ஸ் போட்டிருக்காங்க, நோட்டீஸ் வந்து அந்த ஆப்ரேட்டரை வந்து கொடுக்கணும் அப்படின்னா நோட்டீஸ் வந்த டேட்டில் இருந்து 15 daysக்குள்ளே அந்த ஆப்ரேட்டர் வந்து அவங்க கேட்குற இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் ஃபர்னிஷ் பண்ணணும், லைக் கொடுக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, எனி பர்சன் ஹூ ஃபெயில்ஸ் டு ஃபர்னிஷ் த இன்ஃபர்மேஷன் required by the notice served under subsection 12 shall without prejudice to any action that may be taken under section 122 be liable to a penalty and which may extend to 25,000 rupees. ஒருவேளை அவங்க கேட்குற டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கல, அவங்களோட கண்டிஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணல அப்படின்னா அவங்க மேலே வந்து ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க. ஸோ அந்த ஆக்ஷன் எடுக்கிறதுனால அவங்க மேலே பெனால்ட்டி போடுவாங்க. அந்த பெனால்ட்டி வந்து 25,000 வரைக்கும் கூட இருக்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, ஃபார் தி பர்பஸ் ஆஃப் தி செக்ஷன் தி எக்ஸ்பிரஷன் கன்சர்ன்டு சப்ளையர் ஷால் மீன் சப்ளையர் ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீசஸ் ஆர் போத் மேக்கிங் சப்ளை த்ரூ ஆப்ரேட்டர். ஆப்ரேட்டர் மூலியமாக யார் யாரெல்லாம் சப்ளை பண்ணுறாங்களோ அந்த சப்ளையர் நேம் தான் வந்து இந்த இடத்துல இந்த ஆக்ட் படி லைக் இந்த செஷனுக்காக கன்சர்ன்ட் சப்ளையர்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, அனாலிசிஸ் பிரேக் என்ன இருக்காச்சு? Analysis. Overview of TCS. TCS refers to the tax which is collected by the electronic commerce operator when a supplier supply taxable goods or services through portal of e-commerce. இந்த tax வந்து electronic commerce operator வந்து அவங்க supplier வந்து கலெக்ட் பண்ணுவார். அந்த payment for the supply is collected by the said electronic commerce operator. The nature of working of electronic commerce operator can be better understood with the following exampleன்ற மாதிரி சொல்கிறாங்க, எப்படி அவங்க ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. There are many e-commerce operator, கரெக்டாக ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. These operators display on their portal product as well as services which are actually supplied by some other person to consumers, right? இந்த ஆப்ரேட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஜஸ்ட் அவங்களோட வெப்சைட் இருக்கும் இல்லை போர்ட்டல் இருக்கும், அதில் வந்து இந்த ப்ராடக்ட்லாம் அவைலபிள்னு சொல்லிட்டு டிஸ்பிளே பண்ணுவாங்க. பட் ஆக்சுவலாக யார் சப்ளை பண்ணுறா, பேக் எண்டில் இருக்க ஏதோ ஒரு சப்ளையர் எங்கேயோ இருந்தால் அந்த ப்ராடக்ட் சப்ளை பண்ணுவாங்க. ஜஸ்ட் வந்து இவங்க வந்து ஷோகேஸ் தான் பண்ணுவாங்க. The goods or services belonging to other suppliers are displayed on the portal of the operator and consumers buy such goods or services through these portals. Correcta? On placing the order for particular product or service, the actual supplier supply the certain product or service through the operator to the consumer. The price or consideration for the product or service is collected by the operator from the consumer and passed on to the actual supplier after deduction of commission and incidental expenses mutually agreed upon the operator. Okay,
சப்ளையர் வந்து கன்சியூமர்கிட்ட சேல் பண்றாரு, ஆனா யார் மூலியமா சேல் பண்றாருன்னா இந்த போர்ட்டல்ல டிஸ்பிளே பண்ணிருக்க ஸோ அதனால இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் என்ன பண்றாங்க, அந்த ப்ராடக்ட் சேல் பண்ண ஹெல்ப் பண்றாங்க. அண்ட் வந்து கன்சிடரேஷனையும் கன்சியூமர்கிட்ட இருந்து வாங்குறாங்க. வாங்கிட்டு இவங்க ஆகிற எக்ஸ்பென்சஸ் அண்ட் இவங்களோட கமிஷன் இன்கம்லாம் எடுத்துட்டு அவங்க போட்ட அக்ரிமெண்ட் படி என்னென்ன எடுக்கிறோமோ எடுத்துட்டு பேலன்ஸுக்கு அமௌண்ட்டை சப்ளையர்கிட்ட ரெமிட் பண்ணிடுவாங்க. இதுதான் வந்து இ-காமர்ஸ் ஆப்ரேட்டரோட ஜென்ரல் ப்ராசஸ். இது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இதில் வந்து டிசிஎஸ் பற்றி பார்க்கலாம். ஓகே, அதில் சொல்லு, பட் பார்க்க போகிறோம். who is liable to collect TCS ன்ற மாதிரி கேட்குறாங்க. இந்த கேஸில் இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் நாட் பீயிங் an agent has been mandated to collect tax at source on the net value of taxable supply made through it by supplier where ECO collects the consideration on behalf of the supplier for such supply. புரியுதா? இந்த சினரியோல வந்து இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் தான் வந்து டிசிஎஸ் வந்து கலெக்ட் பண்ண போறாங்க. ரேட் ஆஃப் டிசிஎஸ் பார்த்தோம் அப்படின்னா 0.2% ஆஃப் தி நெட் வேல்யூ ஆஃப் இன்ட்ரா ஸ்டேட், 0.5% ஆஃப் தி நெட் வேல்யூ ஆஃப் இன்டர் ஸ்டேட். புரியுதா? இன்டர்னா சிம்பிள் தான், 0.25 0.25 அங்கே வந்து 0.5. புரியுதா? 0.25 சிஜிஎஸ்டி, 0.25 எஸ்ஜிஎஸ்டி அங்கே பார்த்துருப்பீங்க. ஆனால் புரியல, 1 அங்கே பார்த்தோமா, ஐஜிஎஸ்டிக்கு இன்டர் ஸ்டேட்டுக்கு வரப்ப 2 வந்துருச்சு. அங்கே வந்து 1 பார்த்தோம். இங்கே வந்து சேம் மாதிரி தான், 0.25 0.25 பார்க்குறோம். இங்கே வந்து 0.5 வருது. Suppose a certain product is sold at 1120 including GST through an operator by the supplier, the operator will tax at 0.5% of the net value of 1000. That is 5 in case of interstate supply. Okay, அங்கே வந்து 1120ன்றது இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி 12%. அதை நம்ம சேர்க்க மாட்டோம். டிரான்சாக்ஷன் வேல்யூ என்ன, லைக் வேல்யூ என்ன இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் 1000 ரூபாய். அந்த 1000 ரூபாய்க்கு வந்து அந்த பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணி 5 ரூபாய் முடிவு பண்ணுறாங்க. நெக்ஸ்ட், நெட் வேல்யூ ஆஃப் டாக்ஸபிள் சப்ளை டயக்ராம் கொடுத்துருக்காங்களா? அக்ரிகேட் வேல்யூ ஆஃப் டாக்ஸபிள் சப்ளை ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ். ஓகே, அதை ஆட் பண்ணிக்கணும். அக்ரிகேட் வேல்யூ ஆஃப் டாக்ஸபிள் சப்ளைஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் லெஸ்ல என்ன பண்ணுறாங்க, டாக்ஸபிள் சப்ளை ரிட்டர்ன் டு சப்ளைஸ். அவங்க கொஞ்சம் கிரியேட்டிவாக கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் மைனஸ் நோட் பண்ணிக்கோங்க, கன்ஃபியூஷன் ஆகிடுது. அதர் தென் notify services under section 9 subsection 5 by all registered persons supplied through the operator. அது என்னது? section 9 subsection 5. RCM பத்தி சொல்றாங்க. section 9 RCM. Currently service notified under section 9(5) CGST Act notification given below. Service by way of transportation of passenger by radio taxi, motorcycle any other motor vehicle except omnibus. இதை பார்த்து ஞாபகம் இருக்கா? சர்வீஸ் ஜிடிஏ கிடையாது. Service by way of transportation of passengers by omnibus except where the person supplying services through ECO is a company. ஸோ இந்த கேஸில் என்ன பண்ணுவோம், கம்பெனியே வந்து பே பண்ணிடுவாங்க டேக்ஸ். இதை நான் சொல்கிறது எவ்வளோ உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ஹவுஸ் கீப்பிங் சர்வீசஸ், பிளம்பிங் இதெல்லாம் பார்த்துருக்கோம். அந்த ஹோட்டல் அக்காமடேஷன் சர்வீஸ் இது எல்லாமே வந்து இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் பண்ணுறது தானே. இப்போ நமக்கு வீடு க்ளீன் பண்ண ஆள் வேணும்னா அப்ளை பண்ணால் வந்துட போகிறாங்க. அதே மாதிரி ஹோட்டல் புக் பண்ணால் புக் ஆகிட போகுது. ஸோ இது எல்லாமே வந்து ஈஸியஸ் பண்ணுற சர்வீஸ் தான். அண்ட் ஈவன் சப்ளை ஆஃப் ரெஸ்டாரண்ட் சர்வீஸ் அதர் தென் சர்வீஸ் சப்ளைடு பை ரெஸ்டாரண்ட், ஈட்டிங் ஜாயிண்ட் எக்ஸெட்ரா லொக்கேட்டட் ஸ்பெசிஃபிக் ப்ரமைசஸ். நார்மல் தான். ஓகே 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 இங்கே அந்த டேபிளில் கொடுத்துருக்கான் பார்த்தியா, ரேட் ஹாஸ் பி நோட்டிஃபைட் 0.5% அண்டர் ஐஜிஎஸ்டி. மேலே வந்து ஜஸ்ட் 0.25 மட்டும் சொல்லிவிட்டாங்களா, இல்லை 5% சொன்னாங்களா? ஓகே 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 0.25 0.5 சொன்னாங்க, இங்கே வந்து 5 சொல்லிட்டாங்க. ஸோ next, further the power conferred on the e-commerce operator to collect tax at sources without prejudice to other modes of recovery from operator. The power of e-commerce operator restricted only to the extent of tax collection at source under circumstances specified therein and nothing more. இந்த இ-காமர்ஸ் கொடுத்த பவர் என்னன்னு பார்த்தோன்னா, ஜிஎஸ்டி ரிலேட்டடாக பவர் கொடுக்க கிடையாது. ஜஸ்ட் வந்து டிசிஎஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். கலெக்ட் பண்ணி ரெமிட் பண்ணுறது அவங்களோட
ரெஸ்பான்சிபிலிட்டி சேம் டைம் வந்து பவராகவும் கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட், டெபாசிட் ஆஃப் டிசிஎஸ் பை இசிஓ டு கவர்மெண்ட். இந்த டிசிஎஸ் அமௌண்ட்டு கலெக்டட் பை இசிஓ என்ன பண்ணும், கன்ஃபார்மாக கவர்மெண்ட் கிட்ட ரெமிட் பண்ணும். ஹாஸ் டு பி ரெமிட்டட் டு தி கவர்மெண்ட்டா within 10 days after the end of month in which collection was made. If the TCS has been collected in the month of July, அந்த அமௌண்ட் வந்து ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 10க்குள்ள கொடுத்துருக்கணும். அதே மாதிரி ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. Mr. X is a supplier selling his own products through a website hosted by him. Does he fall under the definition of an electronic commerce operator? அவரோட ஓன் ப்ராடக்டை அவர் ஓன் வெப்சைட்டில் சேல் பண்ணுறாரு. அவர் வந்து இசிஓவா, அவர் வந்து இ-காமர்ஸ் ஆப்ரேட்டரா, அவர் வந்து டிசிஎஸ் பிடிக்கணுமா சொல்லுங்க. ஆன்லைனில் டிஜிட்டலாக ஷோ பண்ணி சேல் பண்ணுறாரு. அவர் இசிஓவா, இசிஓ இல்லையா? அவர் இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர், இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் இல்லையா? ஆன்லைன்ல சேல் பண்ணா இ-காமர்ஸா? இ-காமர்ஸ் இந்த இடத்துல மிஸ்டர் எக்ஸ் யாரு? இ-காமர்ஸ் ஆப்ரேட்டரா இல்லையா? இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் இல்லையா? ஆனா அவர்தான் வந்துட்டு போர்ட்டலே வச்சிருக்காரு. ஓன் போர்ட்டல், ஓன் வெப்சைட். போர்ட்டல் யூஸ் பண்றாரு, போர்ட்டல்ல ஷோ பண்ணி டிஸ்ப்ளே பண்ணி விக்கிறாரு. அவர் இசிஓ தானே அப்ப? டக்குன்னு சொல்லுங்கப்பா, என்னப்பா சப்போஸ் கொஸ்டினுக்கு உள்ள ஆன்சர் பண்றீங்க? மேடம் என்ன மேடம் ஆச்சு? படிச்சுட்டு இருக்கீங்களா? கொஸ்டின் 2 தான் இருக்கு, ஆன்சர் நானே கொஸ்டின் நானே சொல்லிடுறேன். இல்லை படிக்கலாம், படிக்காதீங்க, ஆன்சர் பண்ணுங்க. எக்ஸ் யார் இந்த இடத்துல? சப்ளையரு, வெப்சைட்ல சேல் பண்றாரு. அவர் இ-காமர்ஸ் ஆப்ரேட்டரா இல்லையா? இல்லையா? இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் அவரு. அவரோட ஓன் வெப்சைட்ல தான பண்றாரு. வெப்சைட்ல ஒரு ஆப்ரேட்டர் வேணாம் ஓன் வெப்சைட்ல பண்றாரு. அவரோட ஓன் வெப்சைட்ல பண்றாரு. இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் அவரு பண்ணதுல தான பண்றாரு. அவர்தான் ஆப்ரேட்டர் இருக்காரு. அப்ப அவர்தான் இ-காமர்ஸ் ஆப்ரேட்டரா? வெப்சைட்ல தான பண்றாரு. ஓகே. இதே அவர் ஓன் ப்ராடக்ட்ட போயிட்டு Flipkartலயே ஏதோ ஒன்னு பண்றாரு அப்படினா அந்த Flipkart வந்து ஆபரேட்டர்னு சொல்லுவாங்க. சரி, இந்த இடத்துல யார் ஆபரேட்டர்? இவர்தான் இ-காமர்ஸ் ஆபரேட்டரா? தப்பா கேக்குறேன். உங்கள்ட்ட உங்க ஒபினியன்ஸ் கேட்டுட்டு இருக்கேன். எல்லாத்தோட ஒபினியன் அதே தானே? அங்க ஒருத்தருக்கு அவங்க ஸ்டூடண்ட். அவனுக்கு ஆன்சர் தெரியுமா? எப்படி தெரியும்? ஆன்சர் படிக்கிறேன், கவனிங்க. As per the definition in section 2 subsection 44 and 2 subsection 45, Mr. X will come under the definition of an e-commerce operator. However, according to section 52 of the Act, TCS is required to be collected on the net value of taxable supply made through it by other suppliers where the consideration is to be collected by ECO. In cases when someone is selling their own product through a website, there is no requirement to collect TCS at source as per the provision of this section. This transaction will be liable to GST at the prevailing rates. என்னப்பா? பண்ணிட்டீங்களா? சரி, ஓகே. சின்ஸ் வந்து காமர்ஸ் வந்து ஆன்லைன் நடக்குது, அதனால இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் அதுல எது பிரச்சனை கிடையாது. ஆனா இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் நம்ம மேல என்ன பார்த்தோம்? இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் மூலமா சப்ளையர்ஸ் வந்து அவங்க ப்ராடக்ட்ஸை கஸ்டமர்கிட்ட சேல் பண்றாங்க. கஸ்டமர்கிட்ட அமௌண்ட்டை வாங்கி சப்ளை டைம் ரெமிட் பண்றப்ப டிசிஎஸ் பிடிச்சிட்டு கொடுப்பாங்க. அதுதான் கான்செப்ட். இந்த இடத்துல இவர் சேல் பண்ற ப்ராடக்ட் கேஷ் டேட்டா இவருக்கே வந்துடும். இவரு யார்டேஸ் கொடுக்க போறாரா? கிடையாது. அப்ப நார்மலா ஜிஎஸ்டி மட்டும் தானே வரும். எப்படி டிசிஎஸ் வரும்? இதே இவரோட ப்ராடக்ட்ஸ் வந்து வேற யாரோட வெப்சைட், இப்போ நீங்க சொன்ன மாதிரி Flipkartலயோ அமேசான்லயோ பண்ணியிருந்தா வந்திருக்கும். அப்ப டிசிஎஸ் ஓட மெயின் கான்செப்ட் எலக்ட்ரானிக் காமர்ஸ் ஆபரேட்டர் இருந்தா மட்டும் தான் அந்த இடத்துல கரெக்ட். ஆக்சுவலா டிசிஎஸ் வந்து மேக்ஸிமம் வந்து எலக்ட்ரானிக் காமர்ஸ் ஆபரேட்டர் ஃபேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ இல்லஸ்ட்ரேஷன் 2 இருக்கா? என்ன சொல்றாங்க? இஃப் மிஸ்டர் ஏ பர்ச்சேசஸ் அ குட் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் vendors and in turn Mr. A is selling them on his own website under his own billing,
மிஸ்டர் ஏ என்ன பண்றாரு, பர்ச்சேஸ் குட்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் வெண்டர்ஸ் வந்து குட்ஸை வந்து வாங்கிட்டாரு. அண்ட் இன் டர்ன் மிஸ்டர் ஏ இஸ் செல்லிங் தெம் ஆன் ஹிஸ் ஓன் வெப்சைட் அண்டர் ஹிஸ் ஓன் பில்லிங். இஸ் டிசிஎஸ் ஓகே டு பி கரெக்ட்னு கேட்குறாங்க. என்ன ஆகும் இந்த இடத்துல, வேற ஒரு பக்கம் வாங்கி இவரோட வெப்சைட்ல சேல் பண்றாரு. வேற பக்கம் வாங்குறப்பவே அவர் ஜிஎஸ்டி தான் பே பண்ணிடுவாங்க. அது கேள்வி இல்ல, டிசிஎஸ் பத்தின கேள்வி. ஜிஎஸ்டி பே இப்போ இதை வந்து வெதர் இஸ் டிசிஎஸ் ஓகே டு பி கரெக்டட் ஆன் சச் சப்ளைன்னு கேட்குறாங்க. ஆன்சர் என்னப்பா, வேற கடையில போய் வாங்குறாரா, வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சிடறாரா, வீட்டுல வச்சுட்டு ஆன்லைன்ல வந்து அவனுக்கு வந்து சொந்தமா விற்கிறது கடை கிடையாது. ஸோ அதெல்லாம் என்ன பண்றான், ஆன்லைன்லேயே ஷாப் ஓப்பன் பண்ணி ஆன்லைன்லேயே சேல் பண்றான். இப்போ வந்து அவன் டிசிஎஸ்க்கு லைபிளா இல்லையா, லைபிளா இது வச்சுக்கலாம் பாத்துக்கலாம்லாம் சொல்லாதடா, சொல்றா லைபிள் இல்ல. நீங்கம்மா ஐஸ்வர்யா சரி ஆன்சர் படிக்கிறேன் கவனிச்சுக்கோங்க. ஆக்சுவலா ஆன்சர் வந்து நோ. According to section 52 of CGST Act 2017, TCS is required to be collected on the net value of taxable supply made through e-commerce operator by other supplier where the consideration is to be collected by the ECO. In this case, there are two transactions. Mr. A purchases goods from the vendor and those goods are sold through his own website. For the first transaction, GST is liable. நான் தான நானும் ஸ்டார்டிங் சொன்னேன், அவர் ஃபர்ஸ்ட் வாங்குறப்ப ஜிஎஸ்டி பே பண்ணிருப்பாரு. பாப்பா நீங்க டிசிஎஸ் பத்தி பேசுறோம், அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் கொடுத்திருக்கான். சரியா, அத வெச்சு தான அவன் ஏற்கனவே நீ அத பத்தி சொல்லவே இல்ல. ஆன்சர் சரி சொன்னியா இல்லையா, நீ எஸ் ஆர் நோ சொன்னியா இல்லையா, அத பத்தி நீ நோ சொன்ன, நீ எஸ் சொன்ன. எஸ் சொன்னா ஏற்கனவே ஜிஎஸ்டி பே பண்ணிருப்பாரு. அது ஆப்வியஸா நடக்க தானே செய்யும். ஜிஎஸ்டி எல்லாரும் பர்ச்சேஸ் பண்ணா பே பண்ணி தானே ஆகணும். அது கேள்வியில லைபிளா முடிச்சிடலாம். We will not need to be paid to vendor on which credit is available to Mr. A. The second transaction is a supply on own account of Mr. A and not by other suppliers, and there is no requirement to collect TCS at source. The transaction attack GST at the prevailing rates. Actually இப்ப மேல क्वेश्चन பார்த்தோம்ல, அதுக்கு இதுக்கு என்ன டிஃபரன்ஸ்? அப்படியே அவங்க ஆன்சர் மட்டும் மாறுது. நீ சொன்னது கரெக்ட் தான், நான் ஃபர்ஸ்ட் சொன்னப்பே ஓகே பண்ணிட்டேன். யோசிக்கணும், மேலே பார்த்து இதுக்கும் பிரச்சனையே கிடையாது. ஜென்ரலாக ஜிஎஸ்டி என்ன பண்ணுவோம், ஒரு பக்கம் வாங்குறோம், இந்த பக்கம் விற்க போகிறோம், ப்ராஃபிட் கிடைக்கும் போது ஜிஎஸ்டி பே பண்ண போகிறோம். இந்த இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் வரவே கிடையாது. அப்போ அந்த ஆன்சர் இங்கேயும் வரணும். பட் ஆனால் உங்கள் ஆன்சர் எல்லாமே சேஞ்ச் ஆகுது. கரெக்ட் தான், நீ ஏன் எஸ் சொன்ன? இல்ல இது படிச்சதுக்கு அப்புறம் தான் ஓன் வெப்சைட்ல வந்தா வந்துட்டு டிசிஎஸ் கலெக்ட் பண்ண கூடாதுன்னு புரியுது. அங்கேயும் ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓன் வெப்சைட் கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. ஆனா அந்த ஓன் வெப்சைட்ல அவர் ஃப்ரெண்ட் வந்து அவர் ப்ராடக்ட் வந்து சேல் பண்ண சொல்றாரு. இந்த இடத்துல ஓன் ப்ராடக்ட். சரி, நான் ஒரு கேஸ் நிறைய சொல்றேன். ஒரு சப்ளையர் இருக்காரு, அவர் வந்து வெளியே இருந்து ஆன்லைன்ல வெளியே இருந்து குட்ஸை வாங்கி அவர் குடோன்ல வச்சிருக்காரு. அவரு பேர்ல சொந்தமா ஓன் வெப்சைட் இருக்கு. அவர் வந்து அவரோட ப்ராடக்ட்டும் சேல் பண்றாரு. அதே மாதிரி அவர் ஃப்ரெண்டும் வந்து வெளியே இருந்து ஆன்லைன்ல வாங்குறாரு. வெளியே ஆன்லைன்ல வாங்கிட்டு இவர்கிட்ட அந்த ப்ராடக்ட் கொடுத்து எனக்கு சேல் பண்ணி கொடுங்கன்ற மாதிரி சொல்றாரு. இப்போ டிசிஎஸ் ஒன்றும் வராது. அவரோட ஓன் ப்ராடக்ட் பண்ணாருன்னா டிசிஎஸ் வராது. இன்னொரு ஃப்ரெண்ட் அவர் இன்னொருத்தர் பண்றாரு, அந்த இடத்துல டிசிஎஸ் ரெமிட் பண்ணனும். அந்த சப்ளையருக்கு என்ன சப்ளையருக்கு அவரோட ஃப்ரெண்ட் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண லைக் உன்னோட போர்ட்டல்ல பண்ணிக்கலாம் சொல்றாரு. அப்படிதானே சொன்னீங்க? சொல்லு என்னாச்சு? ஃப்ரெண்ட் வந்து என்னோட ப்ராடக்ட்ட உன்னோட போர்ட்டல்ல போட்டு வித்து கொடுன்னு சொல்லி அது சேல்ஸ் ஆயிடுச்சுன்னா அதுல இருந்து வாங்கி அந்த டிசிஎஸ் வச்சிட்டு சப்ளையருக்கு ரெமிட் பண்ணிருந்தோம். கரெக்ட். இந்த கான்செப்ட் இந்த நாலேஜ் இருந்துச்சுன்னா ஓகே போதும். டேய் கிளாப் பண்ணுங்க गाइस. டேய் அமைதியா இருடா. ஓகே, ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்க சொல்லி கொடுத்தத ஆன்சர் பண்ணுங்க. எனி பர்சன் பரவாயில்ல. எனி பர்சன் ஓகே. நெக்ஸ்ட் டே நெக்ஸ்ட் ஓகே. ரெஜிஸ்ட்ரேஷன். எனி பர்சன் required to collect tax in accordance with the provision of section 52 shall electronically submit a registration application in prescribed form through the common portal. The proper officer shall, after due verification, grant registration within 3 working days from the date of the application. Now once again read பண்றேன் பார்க்கலாம். Any person required to collect tax in accordance with the provisions. எந்தெந்த பர்சன்லாம் வந்து டிசிஎஸ் கலெக்ட் பண்ணுமோ அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா shall electronically submit a registration application in prescribed form through the
காமன் போர்ட்டல். அவங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்றாங்க காமன் போர்ட்டல்ல. இந்த ப்ராப்பர் ஆஃபீஸர் என்ன பண்றாரு, அதை ப்ராப்பரா வெரிஃபை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் 3 daysக்குள்ள அவருக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷனை கிராண்ட் பண்றாங்க. ஓகேவா? ஜென்ரலா வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து யாரு கேட்டாலும் கிராண்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்க இன்கம் தானே, புரியுதா? அவங்களா ஜென்ரலா போய் சர்ச் பண்ணி இவங்க லைபிளா லைபிள் இல்லையா அப்படின்றது எதுக்கு செக் பண்றாங்க, இன்கம் வரதுக்காக, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுன்றதுக்காக செக் பண்றாங்க. சேம் டைம் வந்து ஜென்ரலா யாராச்சும் ரெஜிஸ்ட்ரேஷன் இப்போ நீயே போய் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண ஆசைப்படுறேன்னு வச்சுக்கோங்க, ஈஸி டாஸ்க் பண்ணிக்க முடியும். ஆனால் அதுக்கு வந்து உன் பேரில் வந்து பேங்க் அக்கௌண்ட், கரண்ட் அக்கௌண்ட்ஸ், என்ன பிஸ்னஸ் பண்ண போகிற, அந்த மாதிரி ஒரு சில ஐடியாஸ் மட்டும் இருக்கணும், கொடுத்துருவாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஈஸியாக. ஆல்சோ on a request or upon an inquiry or pursuant to any other proceeding under the act, if the proper officer is satisfied that a person is no longer liable to deduct tax at source under section 52, then the said officer may cancel the registration. ஒருவேளை அந்த பர்சன் வந்து இதுக்கு மேலே வந்து டிசிஎஸ் கலெக்ட் பண்ண தேவை இல்லை அப்படின்ற மாதிரி ஆகுது அப்படின்னா அந்த ஆஃபீஸர் இருக்கார்ல, அவர் வந்து அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை கேன்சல் பண்ணிடுவாரு. ஓகே, ஃபாலோயிங் ப்ரொசீஜர்ஸ் as provided in rule 22ன்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் filing of monthly and annual statement by ECO. ஒரு பேஜ் தான் இருக்குன்னு சொன்னேன். ஓகே, an electronic statement எது அதில் இருக்கு, GSTR 8. An electronic statement GSTR 8 has to be filled by the ECO containing details of outward supply of goods or services effected through it, including the supplies returned through it and the amount collected by it as a TCS during the month within 10 days after the end of each month. So அந்த மந்த் முடிஞ்சு 10 daysக்குள்ள எவ்வளோ சப்ளை பண்ணியிருக்காங்க, எவ்வளோ டிசிஎஸ் பிடிச்சிருக்காங்க, என்ன அவுட்வர்ட் சப்ளை, யார் சப்ளை, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நெக்ஸ்ட் மந்த் 10க்குள்ள அவங்க வந்து எலக்ட்ரானிக்காக ஃபைல் பண்ணணும். The details of tax collected source furnished by ECO shall be made available electronically to each of the registered supplier on the common portal after filing a form GST 8 for claiming the amount of tax collected in his cash ledger. ஸோ அவங்க ஃபைல் பண்ண ஃபார்ம் இருக்கும்ல, அந்த ஃபார்மை வந்து பேசிக்காக வச்சுக்கிட்டு சப்ளையருக்காக தான் பண்ணுறாங்க. அந்த சப்ளை அந்த ஃபார்ம் வந்து வெரிஃபை ஆனதுக்கப்புறம், அப்லோட் ஆகி வேலிட் ஆனதுக்கப்புறம் அந்த ஃபார்மில் சொல்லியிருக்க மாதிரி அந்த ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக்காக இருக்க ஒவ்வொரு சப்ளையரோட கேஷ் லெஜருக்கும் அந்த அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகிரும். Additionally, the ECO is also mandated to file an annual statement on or before 31st December following the end of financial year. இப்போ மேலே பண்ணுற மந்த்லி டாஸ்க் இல்லாமல் அந்தந்த இயர் முடிஞ்சதுக்கப்புறம் வர டிசம்பர் மந்த் 31st ஆனுவல் ரிட்டர்னும் அவங்க வந்து ஃபைல் பண்ணணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. The commissioner has been empowered to extend the due date for furnishing of monthly and annual statement by the person collecting a tax. Okay, normal point தான். Notice to the operator seeking details என்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. An officer not below the rank of deputy commissioner can issue notice to an operator asking him to furnish details relating to volume of the goods or service supplied, stock of goods lying in warehouse, goodowns, etc. ஸோ என்ன பண்ணுறாங்க, டெப்டி கமிஷனர் நாட் பிலோ, லைக் ஆஃபீஸர் நாட் பிலோ தி ரேங்க் ஆஃப் டெப்டி கமிஷனர், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. யாருக்கு அனுப்புகிறாங்க, ஆப்ரேட்டருக்கு நோட்டீஸ் அனுப்பி இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கேட்குறாங்க. எவ்வளோ சப்ளை பண்ணிருக்கீங்க, எவ்வளோ குட்ஸ் வந்து வேர் ஹவுஸில் இருக்குது அப்படின்ற மாதிரி டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. தி ஆப்ரேட்டர் இஸ் required to furnish டீட்டெயில்ஸ் வித்தின் 15 working days. அவங்க கேட்டு 15 working daysக்குள்ளே அவங்க வந்து அந்த டீட்டெயில்ஸ் வந்து ஃபர்னிஷ் பண்ணும். இன்கேஸ் ஆப்ரேட்டர் ஃபெயில்ஸ்னால் வந்து 25,000 வந்து பெனால்ட்டி போடுவாங்க. இந்த பாயிண்ட் ஆல்ரெடி மேலே பார்த்துக்கோம், ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக பார்த்துக்கோ மேலே. ஸோ அதுக்கப்புறம் ரெட்டஸ் ரீகேப்சர் தான் இருக்குது. டிடிஎஸ் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தோம், அதில் இருக்குது அந்த வீடியோவில். அப்புறம் டிசிஎஸ் முடிஞ்சு. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் படிச்சுக்கோங்கப்பா, நார்மலாக ரிவைஸ் பண்ணிக்கோங்க. டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க.